வாருங்கள் நேயர்களே, உலக பார்வைக்கு செல்லலாம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நாம் அங்கே கருப்பினத்துக்கு எதிராக நடக்கின்ற கொடுமை அமெரிக்காவிலே நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு அமெரிக்கா மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலுமே ஆதிக்க சாதியர்கள் ஒடுக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆதிக்க வெறியர்களுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் பிளாக் ஒபாமா அவர்கள் ஒரு பக்கம் அங்கே ஆட்சியாளராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள், அதே நாட்டிலே பிளாக் இனத்தை சார்ந்த கருப்பினத்தை சார்ந்த மக்கள் கொல்லப்படுகிறார்கள். எவ்வளவு முரண்பாடு பார்த்தீர்களா? முரண்பாடுடைய மொத்தத்தையும் அங்கேதான் பார்க்க முடிகிறது என்று பார்த்தா, இப்ப அமெரிக்காவுக்கு தேர்தல் வருதான் ஐயா. என்ன தேர்தல்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம கருணாநிதி தான் வாரிசு வச்சிருக்காரு, நேரு மாமா தான் வாரிசு கொண்டு வந்தாரு, நேரு மாமா கருத்து இந்திரா காந்தி வந்தாங்கோ, இந்திரா காந்திக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி வந்தாங்கோ, ராஜீவ் காந்திக்கு அப்புறம் வந்து சோனியா காந்தி வந்தாங்கோ, சோனியா காந்திக்கு அப்புறம் வந்து ராகுல் காந்தி வர்றாங்கோ, ராகுல் காந்திக்கு வர்றாங்க பிரியங்கா காந்தி வராங்கோ, பிரியங்கா காந்திக்கு அப்புறம் பிரியங்கா காந்தி மாமா வருவாங்கோ, அவங்களுக்கு அப்புறம் இன்னொரு மாமா வருவாங்கோ. இப்படி வந்துகிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தோமா. நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம், யார் ஆட்சியை பிடிக்கிறது தெரியாம பாவம் இருக்கிற ஆட்சியும் விட்டுட்டு இருக்கிறாரு நம் பெருந்தலைவர் மூத்தறிஞர் தமிழ் காவலர் கருணாநிதி அவர்கள். பாவம், அவர் படுற பாடு இருக்குது. 92 வயசுல நிம்மதியற்ற ஆக்கிட்டாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் ஆட்சிக்கு வருவேன், இந்த பக்கம் பார்த்தா நீ ஆட்சிக்கு வருவேன், அண்ணனுக்கு கொடுக்கறதா தம்பிக்கு கொடுக்கறதா. அந்த இந்த பல பஞ்சாயத்தா இருக்கு, மாம்பழத்தை வந்து நாரதர் கொடுத்துட்டு படுத்த பஞ்சாயத்தா. இங்க 3 பேரு எங்க அண்ணனுக்கு கொடுக்கறதா தம்பிக்கு கொடுக்கறதா தங்கச்சி கொடுக்கறதா யாருக்கு. இன்னும் 2 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க 2 பேர் நிதானமா இல்லைன்னா அவங்களும் சேர்ந்து 5 பேரா வந்திருப்பாங்க. 5 பேர் வந்திருப்பாங்க. முத்து இருக்காரு, அவர் நிதானத்திலே இருக்க மாட்டாரு. நம்ம தமிழரசு இருக்காரு, அவர் வரவே இல்லை. இப்படி ஃபீல்டுக்கு வர அப்படின்னு பார்த்தா அங்க மாத்திரம் இல்ல, அமெரிக்காவை இருந்தாலும் ஆதிக்கம் தாயா, நாங்களும் ஆதிக்கம் தாயா செலுத்துவோம் அப்படிங்கிற முறையில பாத்தீங்கன்னா புச்சுன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டோம் இல்லையா? முதல்ல சதாம் ஹுசைனை போட்டு தள்ளுறதுக்காக உள்ள போனாரு. அந்த புஷ் ஒரு 4 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்தார். அந்த டபிள்யூ புஷ் வந்து என்ன செஞ்சாரு, அவர் ஒரு 8 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னா வந்து நம்ம பிளாக் புஷ் நம்ம ஒபாமா வந்தார். இவர் 8 வருஷம் இருந்துட்டார். முடிய போகுது நாங்க விட்டுருவோமா? அடுத்து என்னடா, அடுத்த புஷ் வந்துட்டார். அவரை பத்தி சொல்லுங்க. குடியரசு கட்சி சார்பில் போட்டியிடுகிறாரு. இவர் வந்து ஜார்ஜ் புஷோடைய வந்து இளைய மகன். அது 2-3 மகன் இருக்கு. அதுல வந்து கடைசியா உள்ளவர். இவர் கொஞ்சம் அரசியல்ல கொஞ்சம் ஆர்வம் உள்ள இந்த மகன், இளைய மகனாக இருக்கிறார். புளோரிடா மாகாணத்துல வந்து ஆளுநராகவும் இருக்கிறார். இவர் பாத்தீங்கன்னா எப்ப இருந்திருக்கிறார், 99 இருந்து 2007 ஆண்டு வரை வந்து அந்த பதவி வகிச்சிருக்கிறார். இப்ப அவருக்கு வந்து அதிபராக வர வேண்டும் என்ற ஒரு ஆவல் பிறந்திருக்கிறது. பேட்டி அளிச்சிருக்காரு. வழக்கம் போல வந்து அமெரிக்காவுடைய பத்திரிகை பேட்டி அளிக்கிற நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுவேன், எதற்காக என்று சொன்ன குழப்ப சூழ்நிலையை வந்து சிக்கிக் கொள்ளாமல் மக்களின் உணர்வுகளை மட்டும் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு தலைவராக வந்து நான் உருவாகி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து இந்த தேர்தல் வருகிற நேரத்தில் அமெரிக்காவுடைய அந்த தேர்தலில் என்ன ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுறதோ, ராணுவத்தை மறுசீரமைப்பை வந்து வலியுறுத்த போறாராம். முக்கியமான பிரச்சனை அமெரிக்கா ராணுவம் தான். இப்ப சொன்னாங்க, அப்ப ராணுவத்தை மறுசீரமைப்பு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உளவு தகவல்களை சேகரிப்பு எல்லாமே முக்கியமா அந்த பாதுகாப்பு சம்பந்தமாக ராணுவம் அந்த உளவு தகவலை சேகரிப்பது, அதுல வந்து ஒரு சீர்திருத்தம் கொள்றது, கொள்ளடிக்கிறது. ஆமா, சர்வதேச அளவில் உள்ள அந்த கொள்கைகள் மாற்றங்களை கொண்டு வர, இது எல்லாமே அமெரிக்காவுடைய அதிபராக இருந்து உலகத்தில் எப்படி வல்லாதிக்கம் செய்வதற்கு என்னென்ன துறைகள் எல்லாம் அவர்களுக்கு வந்து கை வந்த கலையாக அதிலே தான் வந்து தனித்தறிவி இருக்கு. தனித்தறிவி வாயா நீனு பாயா என்ன இப்ப கட்டிச்சு போ, எவனா ஆள்றா நீனு ஆண்டு போ அப்படின்னு சொன்னா என்னதான இப்ப மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கலாம். 188 பேருக்கு எகிப்துல மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. யார் இவங்க? எல்லாம் இஹ்வான் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவ இயக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதர்ஹுட். முகமது முர்சி இருக்காரு, முகமது முர்சி மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி முபாரக்கு எதிராக, முஸ்லிம் முபாரக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்தி மக்கள் புரட்சி மூலியமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை 2011 கொண்டு வந்து அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலியமாக எந்த அளவுக்கு என்றால் ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு போட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினாரே. அப்படிப்பட்ட முகமது முர்சி அவர்களை சார்ந்த அந்த இயக்கத்தை சார்ந்த அவரும் தான்
குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவர்தான் கொண்டு வந்து இந்த ராணுவத்தினுடைய தளபதியா கொண்டு வந்து வச்சாரு. இன்றைக்கு அதிபரை மிஸ்டர் சிசிய, அந்த அல் சிசி இருக்குது, அல் சிசி வந்து அல் சிஷனா மாறி கொதற ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா அந்த அல் சிசி யாருடைய கைப்பாயாக மாறிவிட்டது என்றால், முதலிலே இந்த புரட்சிக்கு வித்திட்டது அமெரிக்கா. எப்பவுமே ஒரு நாட்டில் ஸ்திரத்தன்மை வந்து விட்டதென்றால் அதை குலைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கின்ற நல்ல குள்ளநெறித்தனம், நாரத்தனம் யாருக்கு இருக்கும் என்றால் அமெரிக்காவுக்கு தான் இருக்கும். அந்த அமெரிக்கா தான் அந்த விசை வித்துவை அங்கே நட்டார்கள். அதன் மூலியமாக புரட்சி ஏற்படுத்தினார்கள். புரட்சியின் உண்மையில் நல்ல புரட்சி. அந்த புரட்சியை செய்தவர்கள் இஹ்வான் முஸ்லிமை சார்ந்தவர்கள். இந்த இஹ்வான் முஸ்லிம் அசல் பன்னா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம், அந்த இயக்கத்தை சார்ந்த முகமது முர்ஷி அவர்கள் மூலியமாக அந்த மிகப்பெரிய புரட்சி, அற்புதமான ஒரு ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலியமாக மிக தெளிவாக சொன்னார், இந்த நாட்டுக்கு நீங்கள் குடியேறுங்கள், யார் வேண்டுமானாலும் குடியேறலாம். அப்படி குடியேற வேண்டியவர்களுக்கு ஒரே ஒரு தகுதிதான் இருக்கிறது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த கலிமாவை யாரெல்லாம் மொழிந்திருக்கிறார்களோ, இறைவன் ஒருவன் என்று யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்டிலே நீங்கள் குடியேறலாம். முகமது நபியை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் குடியேறலாம். இதை பார்த்துவிட்டு விட்டு விடுவார்களா அமெரிக்கர்கள்? அதன் மூலியமாக அடுத்த புரட்சியை எப்படி ஏற்படுத்தினார்கள் தெரியுமா? அல் சிசியை விலக்கி வாங்கினார்கள். அல் சிசி மூலியமாகவே முஸ்லிம்க்கு எதிராக மிகப்பெரிய சதி தீட்டப்பட்டது. சதி தீட்டப்பட்டு மக்கள் புரட்சி என்று ராணுவத்தை வைத்து இவர்களே ஒரு புரட்சியை செய்து அந்த புரட்சியின் மூலியமாக அவரை கைது செய்து உள்ளே அடைத்தார்கள். இப்போது ஒரு போலீஸ் நிலையத்தை தாக்கிவிட்டார்களாம். 18 போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களாம். அதனால் 188 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். அத்தனை பேரையும் தூக்கு தண்டனை. அத்தனை பேருக்கு தூக்கு தண்டனையாம். இது வந்து அப்பீலுக்கு அனுப்பியிருக்காங்களாம். அப்பீலுக்கு அனுப்புறது என்னன்னா மிக முக்கியமான ஆளுக்கு அப்பீலுக்கு அனுப்பியிருக்காங்களாம். மத குருமார்கள்லாம் அப்படியே தீர்ப்பளிக்க போறாங்களா? என்ன தீர்ப்பளிக்க போறாங்க நமக்கு தெரியலங்க. ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம், அத்தனை பேரும் அந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இரத்தத்தை முழுமையாக சிந்திய அந்த மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற இந்த போராட்டம் இருக்கிறதே, இந்த போராட்டத்தை பார்த்து கொண்டு அத்தனை முஸ்லிம் நாடுகள் கைகட்டி வாய்ப்புத்தி மொழிகளாக இருக்கிறது. ஏனென்றால் தங்கள் நாட்டிலும் தங்களுடைய அரசாங்கத்துக்கு தங்களுடைய அந்த மன்னர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதிலே எல்லா நாடுகளும் எல்லா முஸ்லிம் நாடுகளும் குறியாக இருக்கிறது. ஆனாலும் நம்மை போன்ற சகோதரர்கள் குரல் கொடுக்க வேண்டும். இந்த அநியாயத்துக்கு எதிராக, இந்த அக்கிரமத்துக்கு எதிராக, மக்களை கொண்டு குமிக்கின்ற இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக, இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுப்போம். பாருங்கள், அந்த சகோதரர்களுக்காக நாம் இறைவனிடம் கையேந்துவோம் என்று இந்த சமயத்தில் சொல்ல வேண்டியது இருக்கிறார். அடுத்த செய்தியை பாத்தீங்கன்னா, செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில இலங்கையின் மோடி என்று சொல்லக்கூடிய ராஜபக்ஷ அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். இலங்கையில அடுத்த ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அதாவது பொது தேர்தலை வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் 3வது முறையாக ராஜபக்ஷ போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மைத்ரி பாலா சிறிசேனா. இவருக்கு அதிக அளவிலான அவர்களுக்கு ஆதரவு பெரிய அளவில் அங்கே தென்படுகிறது. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை ஆதரிக்கிறார்கள், மைத்ரி பாலாவை ஆதரிக்கிறார்கள். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு அம்சமாக சொல்ல வேண்டும் என்றால், ராஜபக்சேவுக்கு எதிர்ப்புகள் அங்கே அதிகரித்து வருவதற்கு காரணம் அவருடைய கூட்டணியில இருந்த ஒரு கட்சி. அந்த கட்சி கூட புத்த பிட்சுகளுடைய முக்கியமான கட்சி. அந்த கட்சிக்கும் கூட அதிலிருந்து விலகி மைத்ரி பாலாவிற்கு நம்ம ஆதரவு தருவோம் என்று அறிவித்திருக்கிறார். இதனால் பயந்து பீதி அடைந்து போயிருக்கக்கூடிய ராஜபக்சே வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஆதரவை பெறுவதற்கான ஒரு முக்கிய முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார். அங்கே அவருடைய ஆதரவை பெறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று செஞ்சிருக்கிறார். 2009 அதுல யாரெல்லாம் பேங்க் நகை வச்சிருந்தாங்க இல்லையா, 2009 மறந்துருக்கு இல்லையா? யாருக்கு மறக்கிறதோ இல்லையோ, கலைஞர் கருணாநிதிக்கு மறந்திருக்காது. 2009 மே மாதம் 17ஆம் தேதி மறந்திருக்காது. உண்ணாவிரத நாடகத்தை நடத்தி காமித்தாரை மறந்திருக்க முடியுமா? போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லிவிட்டு 2 மணி நேரத்திலே மெரினாவில் இருந்து புறப்பட்டு வந்தாரே, சிதம்பரம் சொல்லிவிட்டார் என்று காரணம் காட்டினாரே, அதனால் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற அந்த ஈழ மக்கள் கருவறுக்கப்பட்டார்களே, ஒரே நாளிலே 40,000 பேர்கள் கொல்லப்பட்டார்களே, இந்த வரலாற்று கொடுமை நடந்ததே அந்த 2009. அங்கே உள்ள அத்தனை பேங்குகளும் கொள்ளையடிக்கப்படுகிறது. யாரால் என்றால் ராணுவத்தால். கொள்ளையடிக்கப்படுகின்ற அத்தனை நகைகளும் ராணுவம் கைப்பற்றி ராணுவத்தினுடைய தலைமையகத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. அப்படி ஒப்படைக்கப்பட்ட அத்தனை நகைகளும் என்னுடைய ஈழ சொந்தங்களுக்கு, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு சொந்தமானது. அப்படி உள்ளதை எல்லாம் இப்ப என்ன செஞ்சிருக்கார் ராஜபக்சே? 1960 பேர்கள் இனங்கண்டுபிடிக்கப்பட்டு யாரெல்லாம் பேங்க்ல வச்சிருந்தாங்களோ இவங்க தான் அவங்கன்னு கண்டுபிடித்து தன்னுடைய
தன்னுடைய அரண்மனைக்கே அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. பாராளுமன்றம் சொல்ல முடியாது, அவருடைய அதிபருடைய வீடுன்னு சொல்ல முடியாது, அரண்மனை தானே. இப்ப ஆட்சியாளர்கள் எல்லாம் மன்னரா மாறிட்டான் இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய ஆட்சி அரண்மனைக்கு வர சொல்லி இருக்கிறான் அந்த ராஜபக்சே என்ற ரத்த வெறியன். வர சொல்லி அந்த தமிழ் மக்கள்கிட்ட என்ன சொல்றான், இந்த வச்சுக்கிந்தோ நகையெல்லாம் உங்களுக்கு திருப்பி தந்திருக்கேன், நகையெல்லாம் விட என்னத்தை திருப்பி தந்து தெரியுமா, இதையெல்லாம் விட உயர்ந்த மதிப்பு எது தெரியுமா, உங்களை எல்லாம் விடுதலை பிள்ளைட்டு மீட்டுட்டேன். சுதந்திரம் யார்கிட்ட இருந்துடா, யாரா சுதந்திரம் வாங்க, நமக்கும் விருதுகளை பிடிக்கு, அவங்க செய்ய ரைட்டா தப்பா ரைட்டா, அதுல நமக்கு கருத்து வேறுபாடு உண்டுங்க, அது வேற. ஆனா அட பாவி, அதை காரணம் காட்டித்தானே 1.5 லட்சம் பேரை கொண்ட, அதை காரணம் காட்டித்தானே சொந்த நாட்டில் அகதியா இருக்கிறான், அதை காரணம் காட்டித்தானா வீடு இல்லாம அந்த மக்கள் இருந்துகிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் போல நகையை கொடுத்துட்டு நீ கொக்கரிக்கிறியா? ஆனால் ஒன்றை தெரிந்து கொள், உலகத்தினுடைய சுழற்சி இருக்கிறதே, நேற்று வரையிலும் சர்வதிகாரியாக இருந்த ஹிட்லர் இன்றைக்கு இல்லை, முசோலினி இன்றைக்கு இல்லை, இவர்கள் அத்தனை பேரும் இல்லை. ஆனால் ராஜபக்சே அப்படியே நம்ம நரேந்திர மோடியோடு ஃபீட் பண்ணி பாத்தீங்கன்னா 2 கடையில வித்தியாசம் இல்லை. ஒரு நாட்டினுடைய அதிபர் யார் வர வேண்டும் என்று இன்னொரு நாட்டில் போய், ஷார்க்கினுடைய மாநாட்டில் போய் நம்ம நாட்டினுடைய பிரதமர் சொல்றாரியா, இதை கண்டு அப்படியே கொதிச்சு எழுந்து வைக்கோ, என்னோ இப்படி எல்லாம் பேசலாமா அப்படிலாம் குரல் கொடுக்க, உடனே வைக்கோ இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா அவ்வளவுதான் உமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்வது யார்? காரைக்குடிக்காரர் ராசா சொல்லியிருக்கிறாரு, சுவாமி சொல்லியிருக்கிறாரு. நம்ம இப்படி நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வெக்க இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொர்ணம் இல்ல, நம்ம இப்பவும் நம்ம அங்கேயே இருப்போமோ வைக்கோமாமா. ஆனா நீங்க வெளியில வந்தாலும் உங்களை யாரையும் நம்ப தயாரா இல்லை. ஏனென்றால் இந்த தமிழகத்தில பிஜேபியை கொண்டு வந்து சேர்த்த பெருமை உங்களைத்தான் சாருமாமா. 1997 முதல் தடையாக கையை பிடித்து இழுத்து வந்து அவர்களை கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி மூலியமாக அவர்களை வெற்றி பெற செய்த பெருமை மாமா 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 உங்களை தான் மாமா. சேரும் வைக்க மாமா, இப்படி எல்லாம் செஞ்சு விட்டீங்க இல்லையா? செஞ்சதுக்கு பின்பு அநியாயமா இன்றைக்கு நின்று கொக்கரிச்சு என்ன செய்ய போறீங்க? கச்சதீவை மீட்டெடுப்போம், கச்சதீவுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வருவோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மாமா, இதற்கு எதிராக நயவஞ்சக அரசு என்று சொல்வேன் மோடியை என்றெல்லாம் பயங்கரமா நேத்து முழங்கிருக்கீங்க மாமா. வைக்கிற மாமா நல்லது. ஆனால் எப்பவுமே பின்வாங்கி போயிடுறீங்க. என்னமோ யோசனை பண்ணி இதாயிடுறீங்க. இப்ப உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் நீங்க பாவமா இல்லையான்னு பார்ப்போம். மல்லை சத்யாவை பத்தி என்னன்னு கேட்போம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் S.A. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். வாருங்க நேயர்களே. அதாவது என்னடா வைக்கோ மாமான்னு சொல்றீங்கன்னா, நமக்கு உறவு முறை அப்படி வைக்கோ. நான் நேரடியாவே வைக்கோ மாமான்னு தான் சொல்லுவேன்.
அதுக்காகத்தான் சொல்றேன். ஏன்னா ரொம்ப மனது உடைந்து போய் தான் இதை சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்படி ஒரு நேரிய சிந்தனையாளர், அப்படி சிந்தனையாளர்கள் இப்படி சிதறுண்டு போகின்ற போது நம்மளால் மனதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ராஜா மாதிரி ஆட்கள்லாம் பேசுற அளவுக்கா நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தீங்க வைகோ அவர்களே? இந்த நிலைமையா? இன்றைக்கு மல்லை சத்யா மட்டும்தான் உங்க கூட இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவரையும் கூட விட்டுறாதீங்க. அவர் நல்ல மனிதர், நல்ல சிந்தனையாளர். அவர் பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. நீங்களா வெளியில போயிருங்க, நாங்களா வெளியேற்ற மாட்டோம் என்றெல்லாம் திமிருத்தனமாக பேசுவதை எல்லாம் பார்க்கின்ற போது, இவ்வளவுக்கு அப்புறமும் நீங்க அங்க இருந்தீங்கன்னா உங்க மானம் மரியாதை சூடு சொன்ன என்ன? ராஜா அவர்கள் என்னடா இன்னொரு பக்கமா நீங்க சொல்லி ஏற்கனவே காவல்துறையுடைய நடவடிக்கைகளையும் நம்ம இந்த இடத்துல விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு 9 மாதங்களுக்கு முன்பே பெரியாரை, அதாவது தமிழ் மண்ணில அத்தனை அனைத்து தரப்பு மக்களும் நேசிக்கின்ற ஒரு பெரியாரை வாய்த்துடுக்காக பேசும் போதே இந்திய தௌஹீத் ஜமாத்திலிருந்து நம்முடைய நிர்வாகி உட்பட பேராசிரியர் மாஸ் தலைமையில ஒரு பெரிய குழு சென்று டிஜிபி, அப்போதைய டிஜிபி ராமானுஜம் அவர்களிடத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். அதன் மீது இதுவரையும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதற்கு பிறகு கூட, இதற்கு முன்பு கூட பல விஷயங்கள் வாய்த்துடுக்காக பேசியிருக்கிறார். நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் கட்டளையிட்டு அதற்கு பின்புதான் இப்போது நடவடிக்கை என்ற ரீதியிலே வந்து இன்று கூட தொல் திருமாவளவன் நம்மளுடைய ஆர்ப்பாட்டத்தில் சொல்லும்போது கூட ஒரு நினைவு கூர்ந்தார். விடுதலை சிறுத்தைகள் முஸ்லிம்களோடு அந்த பாபரி மஸ்ஜித் பதாகைகளை வைக்கிறார்கள், இதெல்லாம் வைக்கக்கூடாது, முஸ்லிம்களோடு சேர்ந்து கொண்டு இந்த விடுதலை சிறுத்தைகள் பதட்டத்தை ஏற்படுத்துகிறது டிசம்பர் 6 என்றெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் போச்சான். இந்த கம்ப்ளைண்டை வைத்துக் கொண்டு அதற்கு நடவடிக்கைக்காக அவர்கள் காவல்துறை அலைந்து கொண்டிருக்கிறது. ஒரு காவல்துறை தலைவரை சந்தித்து ஒரு சமூக ஆர்வலர்களை கொண்ட ஒரு குழு, அதாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு குழு சென்று நேரடியாக ஒரு மனு கொடுத்தால் கூட அதில் நடவடிக்கை இல்லை என்கிற போது காவல்துறையை கடுமையாக காவல்துறையை பொறுத்த மாத்திரத்திலே இன்றைக்கு அது ஏவல் துறை தான். எப்போதுமே அவர்களை பொறுத்த மாத்திரத்தில் பிரச்சனை இல்லாமக்கணும், பிரச்சனையை உற்பத்தி பண்றது யாருன்னா காவல்துறை தான். காவல்துறையினாலதான் பிரச்சனை வரும். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா போதுமையா, நீங்க பாட்ட உங்க வேலையை பாருங்க, நாங்க பாட்ட எங்க வேலையை பார்க்கிறோம். என்ன பாத்தீங்கன்னா இந்து முன்னணிக்காரர்கள் அவங்க எல்லாம் வெற்றி விழா கொண்டாட்டம் அப்படின்னு அறிவிச்சு அவங்க எல்லாம் பயங்கரமா போக உண்மையிலேயே நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எந்த ஆண்டையும் விட டிசம்பர் 6 இந்த ஆண்டு எல்லா அமைப்பும் வேகப்பட்டு களத்துல மக்களும் வேகப்பட்டு நின்றார்கள். அதற்கு காரணம், முக்கிய காரணம் இந்து முன்னணி மக்களும் அதை சார்ந்த அமைப்புகளும் நாங்கள் வெற்றி விழா கொண்டாட போகிறோம் என்று நீங்க சொன்னதுனாலதான். ஓஹோ, வெற்றி விழா கொண்டாடுறீங்களா? அப்ப நாங்க உண்மையில இழந்துதான் இருக்கிறோமா? எங்களை அநியாயத்துக்கு இது பண்றீங்களா? அப்ப நாங்க களத்துல நின்றுதான் ஆவணுங்கிற நினைப்பை ஏற்படுத்தினார்கள். அதே போல தொல் திருமாவளவன் அவர்கள் சீரிய சிந்தனை செய்து பார்த்தால் டிசம்பர் 6 என்பது அம்பேத்கருடைய பிறந்த தினம். அம்பேத்கருடைய பிறந்த தினம். யார் இந்த அம்பேத்கர்? பல பேருக்கு நமக்கு தெரியாது. யாருன்னா அம்பேத்கர்னா ஒரு கற்பா ஒருத்தர் நிப்பாட்டி வைப்பாங்க, அவர் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம புக்கு வச்சு நிப்பாரு. ஒரு சட்ட மேதை, இந்த இந்திய நாட்டினுடைய சட்டத்தை வடிவமைத்தவர், சட்டத்தை தொகுத்தவர், அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர். ஒரு சட்ட மேதை மாத்திரமல்ல, அந்த தலித்தின மக்களிடமிருந்து உற்பத்தியாகி வெளியிலே அந்த ஒட்டுமொத்த தலித்தின மக்களுடைய விடுதலைக்காக ஒரு முழக்கத்தை வெளியிலே அந்த மக்களை ஒன்றுபடுத்திய ஒரு ஒருமித்த தலைவன். அந்த தலைவனுடைய எண்ணத்தை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்தார்கள். டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்து பஜனை போய் அந்த பள்ளிவாசலை இடித்ததை எதற்காக? இந்தியா முழுவதும் அம்பேத்கருடைய நினைவு அழிக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அதுல டிசம்பர் 6 பாபரி பள்ளிவாசலும் அதுவும் இணைந்திருப்பதனால் தலித் மக்கள் இரண்டையும் இணைத்து போராட முன் வருகின்ற போது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எந்த தனித்திர மக்கள்? இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள், இந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்கள், இந்த நாடே அவனுக்கு தாண்டா சொந்தம்னு சொல்லக்கூடிய அளவுல உள்ள அந்த மக்கள் போராடுகின்ற போது உங்களால் கசக்கத்தான் செய்யும். எல்லா பக்கமும் அப்படித்தான் இருக்கு. யாருமே மூச்சு விட முடியல, அப்படித்தான் பாக்குறாங்கன்னு தெரியல. ஆனாலும் காவல்துறைக்கு ஒரு நன்றியை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எந்த இடத்துல, தமிழகத்துல எந்த இடத்திலாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட முஸ்லிம்களால் ஏற்பட்டிருக்காது. அதே நேரத்தில் நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைத்தீர்கள், நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைத்திருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது. என்ன பிரச்சனை? அங்க பேனரை கிழிக்கிறது, இங்க போஸ்டரை கிழிக்கிறது. இது ஏன் காவல்துறை வேலையா? அது ஏன் உங்களுக்குள்ள வேலையாக்குறீங்க? அது பாவம், ஆடு மாடு திங்கிறதுக்காக தான் போஸ்டர் இருக்குது. அது பார்த்து தின்னுட்டு போயிடுமே. எதுக்காக நீங்க போய் கிழிச்சு நீங்க ஆடு மாடா ஏன் மாறுறீங்க? நீங்க மனுஷங்கய்யா அப்படின்னு நமக்கு சொல்ல வேண்டியது இருக்கியா?
அடுத்த செய்தியை பாத்தீங்கன்னா ஒரு விருதை கொடுத்து விட்டு மலேசியா மன்னர் சுல்தான், அதாவது சிலாங்கூர் சுல்தான் வந்து திரும்ப அதை வந்து பறித்து எடுத்திருக்கிறார். யாருக்கு கொடுக்கப்பட்ட விருது என்று சொன்னால் மலேசியாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்வர் இப்ராஹிம் அவர்களுக்கு டத்தோஸ்ரீ விருது வழங்குகிறார் அந்த சிலாங்கூர் சுல்தான். இதற்கு இடையிலே அந்த சிலாங்கூர் சுல்தானை பற்றி, அந்த மாநில முதல்வரை பற்றி வந்து விமர்சனம் செய்து பேசிவிட்டாராம் அன்வர் இப்ராஹிம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், அந்த அரசாங்கத்தை விமர்சித்து பேசக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார். அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை வந்து எதிர்த்து விமர்சனம் செய்யத்தான் வேண்டும், அதைத்தான் செய்திருக்கிறார். அதை விமர்சனம் செய்த என்பதற்காக உனக்கு கொடுத்த டத்தோஸ்ரீ பட்டத்தை நான் திரும்ப பெறுவேன் என்று அந்த சுல்தான், சிலாங்கூர் சுல்தான் அதை திரும்ப பெற்றிருக்கிறார். நான் வந்து அதுக்கு திரும்ப சொல்லியிருக்கிறார், இந்த தட்டோ பட்டங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஜனநாயகம் மலர்வதற்காக பாடுபடுவேன். நான் கேட்டு வாங்கலையா, நீனா தந்த, நானா கேட்டேன், ஒன்று வந்து கேட்டனா அமித்ஷா சென்னை வந்து பார்த்து சொன்னாங்க இல்லையா, அதாவது மோடி அரசாங்கம் வரக்கூடாது ஒண்ணு உங்களுக்கு பட்டம் வழங்கியது எங்கள் பிஜேபி அரசாங்கம், அந்த பட்டத்தை பத்மஸ்ரீ பட்டத்தை திருப்பித்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எல்லாம் அந்த வல்லாதிக்கம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அது எல்லாம் வல்லாதிக்கம். ஆமா, யாருக்கு தான் சரி, எனக்கு அடி பண்ணிறியா, அடிமையா இருக்கியா, நான் விருது தருவேன், எல்லாம் தருவேன். நான் கூட்டச்சுறது கூட டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசனை வந்து பெருக்குங்கன்னு சொல்லுவேன், இப்பெல்லாம் சொல்லுவேன். நாங்க எல்லாம் ஒருத்தரா கூப்பிடுவோம். அந்த பக்கம் வந்து மிஸ்டர் ரஜினிகாந்த் வாங்க, அரசியலுக்கு வாங்க, நாங்க தான் நல்ல கட்சின்னு சொல்லுவோம். இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில அன்வர் இப்ராஹிம் பாவம் மனுஷன், ஆனா இவர் மேல அநியாயம். அப்பா மகாதீர் முகமது இன்றைக்கு நீங்கள் இல்லாமலாக்கப்பட்டீர்கள். மலேசியா என்ற நாட்டை உற்பத்தி பாதையிலே கொண்டு சென்றது நீங்கள், வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்றது நீங்கள். ஒட்டுமொத்த உலகம் உங்களை பார்த்து வியந்து நின்றதே மகாதீர் முகமது அவர்களே. உங்களுக்கும் அன்வர் இப்ராஹிமுக்கும் ஏற்பட்ட சின்ன ஒரு கருத்து வேறுபாடை அவரை பழி வாங்குவதற்காக நீங்கள் பயன்படுத்தியது ஓரினை சேர்க்கை என்ற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நீங்க உள்ள தள்ளிட்டீங்க. ஆனா வெளியில வந்து அன்வர் இப்ராஹிம் இன்றைக்கும் தலைவராக நின்று கொண்டிருக்கிறார். மகாதீர் அவர்களே, எங்கே இருக்கின்றீர்கள்? எங்களை காண முடியவில்லையே, தேட வேண்டியது இருக்கிறதே. கவுன்சில் தேர்தலில் நின்று கூட தோத்து போயிட்டீங்களே மகாதீர் முகமது அவர்களே. ஏன் இந்த நிலைமை என்றால், ஒருத்தன் மீது உள்ள வெறுப்பு, ஒருத்தர் மீது உள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது வேறுபட்ட சிந்தனை வறுமையானால் அல்லாஹ்விடம் முறைசாட்டி விடுங்கள், அல்லது நீங்கள் பாதுகாப்பு தேடி விடுங்கள். அநியாயத்துக்கு அவதூறு பண்ணீங்கன்னா இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அப்படி அன்வர் இப்ராஹிம் எத்தனையோ பிரச்சனையை பார்த்துட்டாரு. இந்த சுல்தான் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டா என்ன. ஆனா என்னதான இஸ்லாம் தெரியாதவன் சுல்தான்ங்க என்றைக்கு இஸ்லாம் தெரிஞ்சிருக்குது. இந்த ராசாக்களா இருக்கிற எவனுக்கு இஸ்லாம் இருக்காது அவனுங்கள்ட்ட. அட இஸ்லாத்துல கொடுத்தது திருப்பி வாங்கக்கூடாதுரா. அன்பளிப்பு கொடுத்தா கூட அதை திருப்பி கக்கிறதுக்கு சமம், கக்கிறது திங்கிறதுக்கு சமம்டா. இந்த மாதிரி இது வேஸ்டா. ஆனா இந்த 9 சுல்தானுங்க இருக்காங்க. இந்த 9 சுல்தானும் சேர்ந்து ஒரு மகாராஷ்டிராவை தேர்ந்தெடுப்பாங்க. அவதான் மகாராஷ்டிரா இன்னும் அங்க இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்குதுங்க. எப்படி பிரிட்டிஷ்ல இருக்குதோ அந்த மாதிரி அங்கேயும் இருக்குது. ஜனாதிபதி அதாவது ஜனாதிபதிக்குங்கிற சொல்லுக்கு பிரதியாக அவர் வந்து மகா தலைவராக அழைக்கப்படுவார் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்திலே மன்னராட்சி என்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரவில்லை. அவர்கள் தான் இறக்கின்ற போது கூட தன்னுடைய வாரிசு யாருன்னு சொல்லிட்டு போகல. ஏன் அப்ப நினைத்திருந்தால் அவர்கள் சொல்லி இருக்கலாம், எல்லா வகையிலும் துணை நின்றவர்கள், எல்லா இடத்திலும் இருந்தவர்கள், அவருடைய மகளை திருமணம் புரிந்தவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு அந்த தகுதி இருந்தது. ஏன் எல்லா வகையிலும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அந்த தகுதி இருந்தது. ஆனால் அவங்களேதான் அவங்க சொல்லல, அப்படியே விட்டுட்டு போனாங்க. அடுத்த தலைவனை யார் தேர்ந்தெடுத்தால்? மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஏன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே யார் தேர்ந்தெடுத்தார்கள்? மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். மதீனாவிலே வாழக்கூடிய அத்தனை மக்களும் சேர்ந்து பையத் செய்தார்கள், உறுதிமொழி எடுத்தார்கள். அந்த உறுதிமொழி எடுத்த பின்புதானே எல்லாமே வந்துச்சு. அப்போ மக்களாட்சி என்பதை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இறைவனுடைய சட்டங்கள் தான். ஆனால் மக்கள் ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்லிக் கொடுத்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? 1435 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லித்தரவில்லையா? இத்தனை பாடங்கள் பெற்றால் கூட இன்றைக்கு சவுதி அரசாங்கத்திலே மன்னர் தான் இருந்து கொண்டிருக்கிறார். மன்னராட்சியே கூடாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேறங்க. குர்ஆன் அடிப்படையில் யார் தெளிவான ஆட்சி புரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அங்கே நடந்து கொண்டிருப்பது அதுவல்லவே என்கின்ற வருத்தம் இருக்கிறது. இப்போதும் சொல்கிறோம், இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது, மக்களினால் ஒரு தலைவன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்.
அந்த மக்கள் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைவன் தான் தலைவனாக இருக்க முடியும். அது இல்லாத போதுதான் பிரச்சனைகள் வருகிறது. அது இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது, காமித்து தந்திருக்கிறது. 4 கலீஃபாக்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 கலீஃபாக்களும் எல்லாருமே மக்கள் மத்தியிலே ஒப்புதல் பெற்றார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வரலாற்று செல்லுகின்ற போதுதான் தெளிவான வெற்றி கிடைக்கிறது என்பதையும் இந்த தருணத்திலே சொல்லிக் கொள்வோம். அணு ஆயுத தயாரிப்பை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்ற ஒரு முயற்சியை ஐநாவுடைய பொது சபை கொண்டு வந்திருக்கிறது. இந்த தீர்மானத்திலே அமெரிக்கா, பாகிஸ்தான், இஸ்ரேல், இந்தியா போன்ற நாடுகள், அந்த இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள், இந்தியா எதிர்த்திருக்கிறது. இதுல பாகிஸ்தான், அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் அதற்கு முழுமையான ஆதரவு கொடுத்திருக்கிறது. இந்தியா எதிர்த்து வாக்களித்தாலும் கூட 169 நாடுகள் இதிலே அந்த ஐநாவுடைய சபைக்கு தீர்மானத்துக்கு ஆதரவாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லியிருக்கிறது இந்திய அரசாங்கம். இதை எதிர்த்து வாக்களித்ததற்கு சொல்லப்பட்ட காரணம் அமெரிக்காவும் எதிர்த்திருக்கிறது, பாகிஸ்தானும் எதிர்த்திருக்கிறது, அதே போல இஸ்ரேலும் எதிர்த்திருக்கிறது. 7 நாடுகள் எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த இந்தியா சொல்லுகின்ற காரணம், அணு ஆயுதங்கள் வைத்துக் கொண்டிருப்பவனை கூடாது என்று சொல், எல்லாத்தையும் இல்லாமலாக்கு, அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட சொல்லு, ஆனா எங்களை மட்டும் இல்லாமலாக்குன்னு சொன்னா என்னப்பா சரின்னு கேட்டிருக்குது. பாகிஸ்தானும் இதை எதிர்த்து நின்று இருக்கிறார்கள், அமெரிக்கா எதிர்த்து நிக்குது, பிரான்ஸ் எதிர்த்து நிக்குது. இவர்கள் எல்லாம் பிரான்ஸ், சீனா, பூட்டான், பிரிட்டன் உட்பட 5 நாடுகள் இந்த வாக்கெடுப்பை புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்க முடிகிறது. அணு ஆயுதம் இல்லாத உலகம் என்றும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட உலகம்தான் வெற்றி பெற முடியும். நாம் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடியதாகத்தான் அணு உலைகள் இருக்கிறது. அது எங்கே அந்த அணு உலைகள் இருந்தாலும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அது எத்தனை அணு உலைகளும் உலகத்திலே மூடப்பட வேண்டும். அதற்கு ஒரு கட்டளை இடுங்க. யாற்றையெல்லாம் அணு ஆயுதம் இருக்குது அத்தனை அணு ஆயுதத்தையும் இல்லாமல் ஆக்குங்க. அப்புறம் இந்தியாவுக்கு ஏதாவது சொல்ல வாங்கய்யா அப்படிங்கறத சொன்னா, நெதன்யாகுன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரு 3வது முறையா வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி அரசாங்கத்துல பிரச்சனை வந்துருச்சான். மறுபடியும் அவர் தேர்தலை சந்திக்க போறாராம். ஜனவரி மாசம் 17ஆம் தேதி அந்த தேர்தல் நடைபெற இருக்கிறதா. அங்கே எப்பவுமே ஒரு சார்பு அரசு அமைந்தது கிடையாது. ஆமா, மாட்டாங்களாம். கூட்டணி அரசுகள் தான் நடக்குமா. இந்த நெதன்யாகுனுடைய ஆட்சியில் தான் அதிகமாக என் இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டு, என்னுடைய பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அநியாயமாக கருவறுக்கப்பட்டிருக்கிறார்கள். இறைவனிடம் கையேந்துங்கள். ஒரு நல்ல சிந்தனையாளன், முற்றிலுமாக உறவு பாலத்தை அமைக்கக்கூடியவர்கள் அந்த ஆட்சிக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளன் அங்கே இடம்பெற வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் கையேந்துவோம். இந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இன்று கூட நம்முடைய வடசென்னை மாவட்டத்தினுடைய அலுவலக திறப்பு விழா வைத்திருக்கிறார்கள். ஆமா, புளியந்தோப்பிலே வைத்திருந்தார்கள். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. நிறைய சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். நேரமின்மை காத்துக் கொண்டிருக்கிறது. 2 எபிசோடுகள் 2 நாட்கள் சென்ற பின்பு கூட உலகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. இதில் வேற உள்நாட்டு பிரச்சனையும் பேச வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாடுவோம். இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்காக, கேட்பதற்காக மாத்திரமல்ல, செயல்படுத்துவதற்காக ஒன்றுபடுவோம். எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளே, ஒரு இனமாக மாறி நிற்போம். ஒரு இறையை ஏற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த மக்களும் ஒரு அணியிலே திரளுவோம். இறைவா, எங்களை ஒன்றுபடுத்தி தருவாயாக என்ற பிரார்த்தனையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.